ஒரு சின்ன கிராமத்துல ஒரு சின்ன குடிசையில சந்திரிகா ஹரிதா அப்படிங்கிற அக்கா தங்கச்சிங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேருமே ரொம்ப பயப்படுறவங்க. அதனால ஊர்க்காரங்க பல்லி, பாம்பு, கரப்பாம்பூச்சின்னு அவங்கள பயமுறுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால அதிகமா அந்த அக்கா தங்கச்சி 2 பேரும் வீட்டை விட்டு வெளியில வரவே மாட்டாங்க. செவுத்துல போட்டோவா இருக்கிற அவங்க அப்பா அம்மாவை பாத்துக்கிட்டு எப்பவுமே அழுதுகிட்டு வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு சாவித்ரி அப்படிங்கிற பாட்டி தான் உதவியா இருந்தாங்க. ஒரு நாள் சாவித்ரி பாட்டி அக்கா தங்கச்சி கிட்ட வந்து, பயந்துகிட்டே இன்னும் எவ்வளவு நாள் நீங்க வீட்டுக்குள்ளேயே இருக்க போறீங்க? வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு எங்களுக்கு ஆசை இல்ல பாட்டி. ஆனா நாங்க என்ன பண்றது? நாங்க 2 பேரும் வெளியில போனாலே பயந்தா கோலி அக்கா தங்கச்சிங்க வராங்க அப்படின்னு எல்லாரும் பல்ல காட்டி பக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் நாங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கோம். என்ன இருக்கோ அதை சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். உங்க பயத்தை போக்குற ஒரு இடத்த நான் சொல்றேன், நீங்க அங்க போறீங்களா அப்படின்னு பாட்டி சொன்னதை கேட்டு அக்கா தங்கச்சிங்க ஒருத்தங்க முகத்தை இன்னொருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. போறீங்களா? சொல்லுங்க பசங்களா. 2 பேரும் ஒருத்தங்க முகத்தை ஒருத்தங்க பாத்துக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அங்க போனா உங்களுக்கு நிச்சயம் தைரியம் வரும். அப்பதான் எல்லாரும் உங்களை மதிப்பாங்க, தைரியசாலிங்கன்னு பாராட்டுவாங்க. உங்க வாழ்க்கையும் முழுசா மாறிடும். இந்த ஊர்க்காரங்க எங்களை கிண்டல் பண்ணி சிரிக்காம இருக்கிறதுக்காக நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்யறோம் பாட்டி. ஆமா பாட்டி, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, நாங்க நிச்சயமா செய்யறோம். அதுக்கு முதல்ல நீங்க ஊருக்குள்ள போய் ஊருக்காரங்க எல்லாரையுமே கூப்பிடுங்க. அத கேட்டதும் சந்திரிகாவும் ஹரிதாவும் ரொம்ப பயந்துட்டாங்க. என்ன பாட்டி, நாங்க ஊர்க்காரங்களை கூப்பிடணுமா? அவங்க எங்களை பார்த்து சிரிப்பாங்க. சந்திரிகா, முதல்ல என்ன முழுசா பேச விடு. பேச்சுக்கு குறுக்க வந்து எதுக்காக என்ன தடுத்து நிப்பாட்டுற நீ? முழுசா நான் சொல்றத கேளுங்க. சரிங்க பாட்டி, என்ன செஞ்சா எங்க பயம் போகும்னு சொல்லுங்க, நாங்க செய்யறோம். நாங்க 2 பேரும் ரகசிய தீவுக்கு போக போறோம். உங்கள யாராவது எங்க கூட வரீங்களான்னு கேளுங்க. அத கேட்ட உடனே அவங்க எல்லாரும், ஐயோ ரகசிய தீவுக்கா, எங்களுக்கு பயமா இருக்கு, நாங்க வரமாட்டோம்னு சொல்லுவாங்க. அப்போ நாங்க போக போறோம் அப்படின்னு அவங்க கிட்ட நீங்க சொல்லுங்க. அந்த நொடியே நீங்க தைரியசாலி பொண்ணுங்கன்னு அவங்க நம்புவாங்க. ஆனா நாங்க ரகசிய தீவுக்கு எதுக்காக போகணும் பாட்டி? போகணும் சந்திரிகா, ஊர்க்காரங்க கிட்ட போறோம்னு சொன்னதுக்கு அப்புறம் அங்க போகாம நாம இருக்க கூடாது. ஆனா பாட்டி, அந்த ரகசிய தீவு பத்தி நாங்க என்னென்னமோ கேள்விப்பட்டிருக்கோமே, அங்க போனா நாங்க திரும்பி வருவோமா? நான் உங்களை அந்த தீவுக்கு போக சொல்லலையே. படகுல கொஞ்ச தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வந்துருங்க, அவ்வளவுதான். அப்ப எல்லாரும் உங்களை தைரியசாலின்னு நினைச்சுப்பாங்க இல்லையா அப்படின்னு சாவித்ரி பாட்டி சொன்னதை கேட்டு அக்கா தங்கச்சிங்க 2 பேருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஒரு நொடி கூட தாமதிக்காம முதல்ல ஊர் பஞ்சாயத்துக்கு போய் ஊருக்காரங்க எல்லாரையுமே அவங்க பஞ்சாயத்துக்கு வர சொல்லி சொன்னாங்க. ஊருக்காரங்க எல்லாரும் ஆர்வமா அக்கா தங்கச்சி என்ன சொல்ல போறாங்களோ அப்படின்னு கேட்க வந்தாங்க. அப்ப அவங்க ரகசிய தீவுக்கு போறத பத்தி சொன்னாங்க. என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ரகசிய தீவுக்கு போக போறீங்களா? ஆமாங்க ஐயா, ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் எங்க 2 பேரையுமே பயந்தாங்கோலிங்க அப்படின்னு கிண்டல் பண்றாங்க இல்லையா? நாங்க அந்த ரகசிய தீவுக்கு போயிட்டு வந்தா எவ்வளவு தைரியசாலிங்கன்னு ஊர்க்காரங்களுக்கு தெரியும் இல்லையா? அதனாலதான் நாங்க போயிட்டு வரோம்னு சொல்றோம். நீங்க யாராச்சும் கூட வரீங்களா அப்படின்னு அக்கா தங்கச்சிங்க கேட்ட உடனே ஊர்க்காரங்க எங்களால வர முடியாது, எங்களுக்கு ரொம்ப பயம் அப்படின்னு ஒதுங்கிட்டாங்க. அதனால அக்கா தங்கச்சிங்க 2 பேருமே அந்த ஊரை தாண்டி இருக்கிற கடல் கிட்ட போனாங்க. அங்க அவங்களுக்காகவே ஒரு படகு நின்னுக்கிட்டு இருந்துச்சு. அக்கா, நாம இந்த படகுல போக வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சந்திரிகா கைய பிடிச்சு ஹரிதா சொல்லும் போது சந்திரிகாவுக்கும் பயமா தான் இருந்துச்சு. ஆனா ஊஜனங்க எல்லாரும் நின்னுக்கிட்டு இருந்ததுனால, பயப்படாத ஹரிதா, பாட்டி சொன்னாங்கல்ல, நாம இந்த படகுல போய் அந்த தீவை அப்படியே சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம், நமக்கு எதுவும் ஆகாது, அப்பதான் இவங்க நம்மள தைரியசாலிங்கன்னு ஒத்துப்பாங்க அப்படின்னு சந்திரிகா சொன்னதுக்கு ஹரிதாவும் சரின்னு சொன்னா. ஊர்க்காரங்க பார்க்கும்போதே அக்கா தங்கச்சி 2 பேருமே படகுல ஏறி கிளம்புனாங்க. கொஞ்ச நேரத்துல பயங்கரமா காத்து வீச ஆரம்பிச்சுது. அலையோட வேகம் அதிகமாயி அக்கா தங்கச்சிங்க 2 பேருமே கடலுக்கு நடுவுல இருக்கிற அந்த தீவுக்கு பக்கத்துல போயிட்டாங்க. அந்த தீவு ரொம்ப அழகா இருந்துச்சு. பெரிய பெரிய மரம், எங்க பார்த்தாலும் கலர் கலரா பூக்கள், அப்புறம் அந்த காட்டுக்கு நடுவுல பெரிய மண்டபமும் இருந்துச்சு. முதல்ல அக்கா தங்கச்சிக்கு பயமா தான் இருந்துச்சு. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவங்க 2 பேருக்கும் அந்த பயமே போயிடுச்சு. அக்கா, இந்த தீவு சாதாரண தீவு இல்லல்ல? அப்போ சந்திரிகாவும், ஆமா தங்கச்சி, வெளியில இருந்து பாக்கும்போது இந்த தீவு ரொம்ப பயங்கரமா இருக்கு, ஏதோ ரகசியத்தை தனக்குள்ள ஒளிச்சு வச்சுக்கிட்ட மாதிரி இருக்கு. ஆனா உள்ள வந்து பாக்கும்போது
எங்கேயும் இல்லாத அழகெல்லாம் இந்த தீவுல தான் இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு இங்கேயே தங்கிடலாம் போல இருக்கு. அக்கா, பகல் அப்படிங்கறதுனால தீவு அழகா தெரியுது. ஆனா ராத்திரி எப்படி இருக்குமோன்னு நினைச்சா பயமா இருக்கே. அதெல்லாம் அப்புறம். முதல்ல இந்த மண்டபத்துக்குள்ள ஏதோ ரகசியம் இருக்குன்னு நினைக்கிறேன். நாம என்னன்னு உள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அக்கா தங்கச்சிங்க 2 பேருமே அந்த மண்டபத்துக்கு பக்கத்துல போனதும் அங்க அவங்களுக்கு தர தெரிஞ்சுது. அத பார்த்து அவங்க 2 பேரும் பயந்துகிட்டு இருக்கும் போதே திடீர்னு அந்த மண்டபத்துல இருந்த கதவு 2மே அப்படியே திறந்துக்குச்சு. அக்கா, உள்ள போக வேண்டாக்கா, எனக்கு பயமா இருக்கு. பாரு, கதவு தானா திறந்துக்குது. நம்ம சினிமா எவ்வளவு பாத்திருப்போம். இந்த மாதிரி கதவு தானா திறந்துக்கிட்டா அதுக்குள்ள இருந்து பயங்கரமான ராட்சசியோ இல்ல ரொம்ப பயங்கரமான 10 தலை நாகமோ வெளியில வரும். வாக்கா, நம்ம தப்பிச்சு ஓடி போயிடலாம். ஹரிதா, எதுக்காக இவ்வளவு பயப்படுற? நாம ஏதோ நினைச்சு இந்த தீவுக்கு வந்தோம். சரி, நாம இங்க மாட்டிக்கிட்டோம். இப்ப தைரியமா இருந்தாதான் இங்க இருந்து தப்பிச்சு வெளியில போக முடியும். நாம முதல்ல உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா. சரிக்கா, வா 2 பேரும் போலாம் அப்படின்னு 2 பேருமே உள்ள போனாங்க. உள்ள போனா அங்க நிறைய விளக்குகள் எரிஞ்சுது. செவருல ஏதேதோ வரைபடங்கள் இருந்துச்சு. 2 அக்கா தங்கச்சிங்க அந்த தீவை காப்பாத்துற மாதிரி தான் அந்த வரைபடங்கள் இருந்துச்சு. அவங்க 2 பேரும் ஆச்சரியப்பட்டு முகங்களை பாத்துக்கிட்டாங்க. அக்கா, இவங்க நம்மள மாதிரி இருக்காங்கல்ல? ஆமா ஹரிதா, இவங்க நம்மள மாதிரி தான் இருக்காங்க. ஆனா அவங்க பார்க்க இளவரசிங்க மாதிரி இருக்காங்க. நாம சாதாரண மனுஷங்களா இருக்கோம் அப்படின்னு சந்திரிகா ஹரிதா பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்க அவங்களுக்கு ஒரு இனிமையான குரல் கேட்டுச்சு. இந்த தீவோட ரகசியத்தை தெரிஞ்சுக்க வரவங்க தைரியத்தோடவும் பாசத்தோடவும் இருக்கணும். அக்கா தங்கச்சி 2 பேருமே சுத்தி சுத்தி பார்த்தாங்க. ஆனா அங்க யாருமே இல்ல. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு 3 வழி தெரிஞ்சுது. ஒன்னு கடுமையான இருட்டா இருக்கிற வழி, இன்னொன்னு நெருப்பால இருக்கிற வழி, இன்னொன்னு கண்ணாடி இருக்கிற வழி. அக்கா தங்கச்சிங்க 2 பேருமே அதை பார்த்து ரொம்ப பயந்துட்டாங்க. அக்கா, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. இங்க நம்ம இருக்க வேண்டாக்கா. வா, வெளியில போலாம். படகுல ஏறி தப்பிச்சு நம்ம ஊருக்கு போயிடலாம்க்கா. ஹரிதா, பயப்படாத. நாம 2 பேரும் முன்னாடி போயே ஆகணும். நான் இருட்டு வழியில போறேன். அப்போ ஹரிதாவும் தைரியமா, நான் அந்த கண்ணாடி வழியில போறேன்க்கா. சந்திரிகா இருட்டா இருக்கிற வழியில முன்னாடி போய்கிட்டு இருந்தா. ஹரிதா கண்ணாடி இருக்கிற வழியில முன்னாடி போய்கிட்டு இருந்தா. கடைசியில 2 பேரும் ஒரே இடத்துக்கு தான் வந்து சேர்ந்தாங்க. அங்க ஜொலிக்கிற ஒரு வைரம் இருந்துச்சு. சுயநலமே இல்லாம ஒருத்தங்க நம்பினதுனாலதான், உங்களுக்குள்ள இருக்கிற பாசத்தினாலதான் இந்த தீவோட ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு மறுபடியும் அவங்களுக்கு அந்த குரல் கேட்டுச்சு. அக்கா தங்கச்சி அந்த வைரத்தை பார்த்தாங்க. அது ஜொலி ஜொலிப்பா பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. உங்க 2 பேரையும் பார்க்கும்போது எங்களை நாங்களே பாத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த வைரத்தை எடுத்துட்டு போய் உங்க வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. இனிமே நீங்க எதுக்கும் பயப்பட மாட்டீங்க. ஊருக்காரங்களும் பயந்தாங்கோலிங்கன்னு சொல்லாம தைரியசாலிங்கன்னு பாராட்டுவாங்க அப்படின்னு அந்த குரல் சொன்னதை கேட்டு சந்திரிகா ஹரிதா ரொம்ப சந்தோஷப்பட்டு ஜொலி ஜொலிக்கிற அந்த வைரத்தை எடுத்துக்கிட்ட மண்டபத்துல இருந்து வெளியில வந்துட்டாங்க. சுத்திலும் தண்ணி, நடுவுல தீவு. அங்கிருந்து ரொம்ப தூரத்துலதான் அவங்க ஊரே தெரிஞ்சுது. அந்த கடல் ரொம்ப அமைதியா இருந்துச்சு. அக்கா, எனக்கு ரொம்ப பசிக்குதுக்கா. சரி ஹரிதா, நாம இப்போ மீன் பிடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னதும் அங்க ஒரு தூண்டில் அவங்க முன்னாடி வந்துச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த வைரம் தான் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த தூண்டில வச்சு மீனை பிடிச்சி அதை சுட்டு அவங்க 2 பேரும் சாப்பிட்டாங்க. இருட்டாகும் போது ஊருக்கு போகணும்னு முடிவு பண்ணப்போ ஒரு படகு தானாவே அவங்க முன்னாடி வந்து நின்னுச்சு. அவங்க அந்த படகுல ஏறி அவங்க ஊரை வந்து சேர்ந்தாங்க. ஆமா தாயிங்களா, இத்தனை நாளா உங்களை பயந்தாங்கோலிங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப தெரியுது, ஊர்ல இருக்கிற அத்தனை பேரை விட நீங்க தான் தைரியசாலிங்க. இனிமே உங்களை யாரும் பயந்தாங்கோலிங்கன்னு கூப்பிட மாட்டாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. அந்த மந்திர தீவுல எங்களுக்கு ஒரு வைரம் கிடைச்சிருக்கு. இந்த வைரம் ரொம்ப மகிமை வாய்ந்தது. உங்க கஷ்டங்களை எல்லாம் தீர்க்க கூடியது. ஆமா, இங்க யாருக்கு என்ன கஷ்டம் இருக்குன்னு சொல்லுங்க, அதை நாங்க தீர்த்து வைக்கிறோம். எங்க கூட நீங்களும் சந்தோஷமா இருக்கணும் இல்லையா அப்படின்னு ஹரிதா சொன்னதும் ஊர்க்காரங்க அவங்க கஷ்டங்களை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்போ சந்திரிகா ஹரிதா அவங்க கஷ்டங்களை தீர்த்து வைக்க ஆரம்பிச்சாங்க. அத பார்த்து ஊர்ஜனங்களும் சந்தோஷப்பட்டாங்க. ஹரிதா சந்திரிகா 2 பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. வந்து பார்த்தா அவங்க சின்ன குடிசை இருந்த இடத்துல இப்ப பெரிய மாடி வீடு இருந்துச்சு. வீட்டுக்குள்ள போனப்போ அவங்களுக்கு வசதிக்காக எல்லா பொருட்களும் இருந்துச்சு. அன்னையில இருந்து அக்கா தங்கச்சி ஊர்ல யாரும் பயந்தாங்கோலிங்கன்னு சொல்லல, தைரியசாலிங்கன்னு பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க.